Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பூரி கிழங்கு மசாலா. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். யூசுவலா இது எல்லாருக்குமே செய்ய தெரியும். நான் என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில எண்ணெய் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு பூண்டு பல்லு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கி விட்டுடலாம் 1 நிமிஷம் மட்டும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லேசாக கிளறி விட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. 1 நிமிஷம் மட்டும் இது வதங்கினா போதும். நெக்ஸ்ட் வந்து நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து உப்பு அதிகமாக ஏற்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றி வரட்டும். திக்கான கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பத்து நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வரணும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.